மக்களினுடைய எழுச்சியை நீங்க பாருங்க. 1.5 கோடி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னும்போது, இன்னும் மக்களுடைய ஆதரவு பெருக தான் போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த படத்த எடுத்துக்கோங்க இன்னைக்கு. இந்த படம் வராதது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டும் இல்ல, எத்தனை நாடுகளில் அவருடைய ரசிகர்களும், தொண்டர்களும் ஒரு கொந்தளிப்பு மனநிலையில இருக்கிறாங்க. ஏன் இது மாதிரி நடக்குது? என்ன இதற்கு பின்னால் என்ன இருக்குது? அதாவது இதுதான் கடைசி படம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ எதிர்பார்ப்புகள் கூடியிருக்கிற இந்த நேரத்தில் அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ரசிகரும் வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இந்த தடைகளை எல்லாம் பார்க்குறோம் நம்ம. அது வந்து என்ன ஆயிடுது, ஒரு நேரம் அதிகப்படியான இன்னும் மற்றவர்களையும் வந்து உள்ள இழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு அரசியல் பார்க்குறோம். என்ன நடக்குது, ஏன் இவருக்கு மட்டும் திருப்பி திருப்பி இவ்வளவு தொல்லைகளையும் இடைஞ்சல்களையும் அவருடைய ஒரு மூவுக்கும் அப்படி ஒரு தடங்கல்களை நிறுத்துறாங்களே அப்படிங்கறத வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. இன்னைக்கு அரசியல் எப்படி போகுது அப்படி